உங்களோட பேபிஸ்க்கு நான்வெஜ் ரெசிபி ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுலேருந்து நாட்டுக்கோழி சூப்பை இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. எனக்கும் திவானுக்கும் 2-3 நாளாகவே ரொம்ப சளியாக இருக்க மாதிரி இருந்துச்சு. ஸோ அம்மா நாட்டுக்கோழி தான் அடித்து கொடுத்துருந்தாங்க. அதில் எலும்போடு இருக்க 3 பீஸை மட்டும் இந்த மாதிரி இடிக்கல்ல போட்டு நல்லா இடித்து எடுத்துக்கணுங்க. அந்த எலும்பு கறியும் ஒன்றாகிற மாதிரி அதில் 2 மிளகு, கொஞ்சம் ஜீரகம், ஒரே ஒரு வெள்ளைப்பூடு போட்டு திரும்ப அதவும் இடித்து எடுத்துக்கிட்டு ஒரு சட்டியில் வந்து தண்ணியை சூடேற்றி நம்ம இடித்ததை உள்ளே போட்டுட்டு கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டு நல்லா கொதிக்க வச்சுடணுங்க. அது கொதிச்சுக்கிட்டே இருக்கட்டும். ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயத்தை பற்றி பார்த்துட்டு வரலாம். உங்கள் எல்லாருக்கும் வீட்டில் எல்லாருக்கும் முடித்த பிறகு ஃப்ரீ டைம் கொஞ்சம் தாங்க இருக்கும். அந்த ஃப்ரீ டயத்தையும் ஏதாவது யூஸ்ஃபுல்லாக செலவழிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த ஆரி ஒர்க் ஃபீல்டை சூஸ் பண்ணலாங்க. ஆரி ஒர்க் பழகிறதுக்கே 5000 10,000 ஆகும். எங்கே பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு யோசிக்கவே வேணாங்க. நான் உங்களுக்கு ப்ரொஃபஷனல் ஆரி ஆன்லைன் கிளாஸஸ் ஜஸ்ட்டு 100 rupees பேமெண்ட்டுக்கு சொல்லிக் கொடுக்குறேங்க. இது வரைக்கும் 400+ ஸ்டூடெண்ட்டை சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம ட்ரெயின் பண்ணியிருக்கோம். உங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா மேலே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஒரு பக்கம் சூப்பு நல்லா கொதிச்சிருச்சுங்க. எப்பவும் போல் வடிகட்டிட்டு விதின் குட்டியோட ஃபீடிங் பாட்டிலில் ஃபில் பண்ணி கொடுத்தாச்சு. வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி கொடுத்தாலுமே அவங்களுக்கு ரொம்ப சத்தாக இருக்க மாதிரி இருக்குங்க. அதே மாதிரி அந்த கொதிச்ச கறியை வேஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். லேசாக உப்பு தூள் மட்டும் தூவிட்டு நம்மளுமே தாராளமாக சாப்பிட்லாம். உங்களோட பேபிஸ்க்கு நான்வெஜ்ஜில் என்னென்ன ரெசிபி சொல்லுவீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.